நம்ம ஒரு 3 சின்ன குட்டீஸை பார்ப்போம் வாங்க. அம்மா என்ன செய்வாங்கன்னா இதுலேருந்து அங்கே வயலில் வேலை பார்க்குறவங்கள வந்து கூட்டிகிட்டு இங்கே வருவாங்க. இங்கே வந்து இருந்து ஆச்சு வந்து அங்கே அவங்கள்ட்ட இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் நமக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி வர்றப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்க அங்கே வந்து சில உயிரினங்கள் வளர்த்துட்டு இருப்பாங்க. கோழி, நாய், பூனை இதெல்லாம் இருக்கும் அவங்கள்ட்ட. லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இப்போ லவ் பேர்ட்ஸ்லாம் இல்லை, கோழிலாம் இல்லை இப்போ. ஆனால் வந்து 4 பூனைக்குட்டி இருந்துச்சு அவங்கள்ட்ட. 3 வந்து வால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று வந்து ஒரு ஃபீமேல் குட்டி, ஒன்று கிவி குட்டின்னு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு. அது மொத்தம் 4. அது கிளம்பும் போது ஒரு குட்டி ஓடி போயிடுச்சு, பிடிக்க முடியல, வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து 3 பேர் அம்மாவோட வந்திருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு அங்கேருந்தே வேணுங்கிறத எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கிட்டு அப்படியே வந்துடுவாங்க. சில சமயம் பிக் ஷாட் போய் காரில் அழைச்சிட்டு வருவார் டைம் இருந்ததுன்னா. இந்த வாட்டி ஆட்டோவில் வந்துட்டாங்க. இங்கே டாக்ஸ் நிறைய இருக்கா. நம்ம டாக்லாம் வந்து ஒன்றும் செய்யாது, ஆனால் போய் விரட்டும், கடிக்கலாம் கடிக்காது. அதுங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே இருந்து அதுவும் பழகிடுவாங்க. இந்த 2 சின்ன குட்டியோடையும் விளையாடுறாங்க. இங்கே பாருங்க, இவங்க 2 பேரும் தூங்குறாங்க பாருங்க. இங்கே இவ்வளோ நான் எங்கே போய் நிற்கிறேனோ அந்த இடத்துல வந்து உடனே படுத்து தூங்கிடுறாங்க. நான் இப்போ அங்கே போனேன்னா அங்கே வந்துடுவாங்க, இங்கே போனேன்னா இங்கே வந்துடுவாங்க. அது ஏன்னா நான் இங்கே வளர்த்தேன் இல்லை, குட்டியில் தூக்கிட்டு வந்து நான் தானே எல்லாம் பண்ணேன். அதனால நான் இங்கே வந்துட்டா அவங்களுக்கு ஜாலி ஆகிடுது. நான் அடைச்சி தான் போட்டு வச்சுருந்தேன் இவ்வளோ நாள். உயிரினங்கள் எல்லாமே அம்மாவை சுற்றியே இருக்கும். அவங்க நல்லா பார்த்துப்பாங்க கேரிங்காக. அதனால அவங்களுக்கு வந்து பயம் கிடையாது. பெரிய நாய் கடிச்சிருமோ அப்படின்னு பயப்பட மாட்டாங்க. இது பூனையை கடிக்குமோன்னு பயப்பட மாட்டாங்க. திறந்து விட்டுருவாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு பியூர் பெட் வாங்கிட்டு வந்தானா ஏற்கனவே ஒரு 2-3 பாக்கெட்டு இங்கே வாங்கினது இருந்தது உள்ள. இப்போ பூனைக்குட்டிக்கு பியூர் பெட் போடுவோம் வாங்க.